Hi friends, வணக்கம். வெல்கம் டு விஜி சிம்ப்ளி ஹோம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோலாம் 4-5 வீடியோ வந்தது. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நாம் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இந்த ரெசிபி வந்து பேச்சுலர் சாம்பார் சாதம் தான். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், அவர் பேர் வந்து சிவா. அவர் வந்து கேட்டார் சாம்பார் சாதம் போடுங்கன்ட்டு. அவருக்காக தான் நம்ம இன்னைக்கு செய்கிறோம். இது வந்து பேச்சுலர்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, புதுசாக கல்யாணம் ஆனவங்க, இவங்களாம் வந்து பிகினர்ஸு, அதாவது தெரியாதவங்களாம் கூட ஈஸியாக இது பண்ணிடலாம். எல்லா காய்கறிகளையும் போட்டு அந்த அரிசி பருப்பு நம்ம குக்கரில் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். பிசபலாபாத்து அது வந்து பொடியெல்லாம் அரைச்சி செய்யணும். அது நான் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோவாக பிசபலாபாத்து போடுறேன். இப்போ வந்து பேச்சுலர் சாம்பார் சாதம் சுலபமாக செய்வது எப்படி வாங்க நம்ம பார்க்கலாம். தேவையான பொருள்லாம் என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறேன். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இதில் வந்து 1 கப்பு அரிசியும் 1/2 கப்பு பருப்பு தோரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். பச்சரிசி 1 கப்பு, தோரம்பருப்பு 1/2 கப்பு கழுவி நான் ஊற வச்சுருக்கிறேன். அது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். காய்கறிலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அது போட்டுக்கிட்டா கூட போதும். வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு கூட பண்ணலாம். இப்போ எங்கள் வீட்டில் இந்த காயெல்லாம் இருந்தது, அதனால நான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், பச்சை பட்டாணி கொஞ்சம், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட், தக்காளி, கொஞ்சோண்டு புளி, ஒரு கொட்டை புளின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸில் புளி, கருவேப்பிலை, கடுகு, சீரகம், வெந்தயம் தாளிக்க, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன். இது வந்து தனியாவும் மிளகாயும் சேர்ந்து அரைச்ச தூள் தான். நீங்கள் இப்போ உங்ககிட்ட இருந்தால் அதே போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 10 முந்திரி, பெருங்காயத்தூள், நெய் 2 ஸ்பூன், நல்லெண்ணெய் 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஸ்டவ் பற்ற வச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம குக்கர் வச்சுட்டோம். இப்போ எல்லாம் 1 by 1 போட்டு தாளிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் மறந்துட்டேன். கரம் மசாலா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டுக்கிறேன். தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்பலாம் வதங்கணும்னு கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் வதங்கினாலே போதும். நம்ம இப்போ குக்கரில் போடுறதுனால எல்லாம் நல்லா குழஞ்சிரும். இந்த அளவு கலர் மாறினா போதும். ரொம்ப செவக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். இப்போ நம்ம எல்லா காயும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? நேஷ்னல் ஃப்ளாக் ஆட்ட என் பையன் அடுக்கி வச்சிருக்கிறான். கேமராமேன் அடுக்கி வச்சிருக்கிறாரு. சொல்லிட்டேன், நீ சொல்லி கொடுத்தேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நம்ம குக்கரில் சவுண்ட் வச்சு இது பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புளி தண்ணி விடணும். முந்திரியும் நெய்யில் வறுத்து போடணும். இதுதான் வேலையே. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சம் வதங்கின பிறகு, தண்ணியெல்லாம் விட்ட பிறகு அவங்கவுங்க காரம் உப்பு மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். கரம் மசாலா இருந்தால் போடுங்க, இல்லைன்னா கூட விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சும்மா 1/4 ஸ்பூன் போடுறேன் கரம் மசாலா. இந்த பொடியெல்லாம் போட்டுட்டா மட்டும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அப்போ தான் பச்சை வாசனை போகும் நம்ம பொடி போட்டுக்கிறதுனால. அப்போ நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம இது பண்ண அதுதான் மெயின். மற்றதில் காயெல்லாம் வதங்கணும்னு கிடையாது. இந்த பொடியெல்லாம் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கணும். லைட்டாக தண்ணி, சும்மா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. நல்லா இந்த இது வதங்கட்டும். அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி, நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். அது மட்டும் தான் இதில். மற்றபடி வெங்காயம் இதெல்லாம் வதக்கிறதுக்கு வேலையே இல்லை. இப்போ நம்ம இந்த தண்ணியும் இருத்துட்டு ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசி 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்தேன்னா அதே கப்பில் 5 கப்பு தண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா குழைவாக வேகும். 1 2 3 4 5. இந்த ஸ்டேஜில் காரம் உப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். இப்போ நான் 1 கொட்டை புளி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்க, அதை வந்து ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நெய்யில் வந்து முந்திரியும் இதுவும் இப்போ இது நல்லா வெந்து குழைய வெந்து வந்த பிறகு அந்த புளியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்து முந்திரியை போட வேண்டியது தாங்க. அவ்வளோதான் இதுடைய வேலையே. இது வந்து ஒரு விசில் வந்தோடனே 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். உன்னை விசில் அடிக்க சொல்ல, குக்கர் விசில். பழைய காமெடி மொக்க காமெடியெல்லாம் பண்ணுறோம் கேமராமேன், என்னால் முடியல. வரட்டும், ஸ்டீம் வந்த பிறகு நம்ம போட்டுடலாம். இந்த ஸ்டீம் வருது. இப்போ நான் போட்டுடுறேன், விசில் போட்டுறேன். ஒரு விசில் வந்த பிறகு 10 நிமிஷம் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இந்த சாம்பார் சாதத்துக்கு வந்து நம்ம ஒரு தயிர் பச்சடி தான் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, இஞ்சி கொஞ்சம் போட்டுக்க போகிறோம். இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளித்து அந்த தயிர் பச்சடி பண்ண போகிறோம். அந்த பச்சடி நான் இது வரைக்கும் காமிக்கல. மற்ற 2 பச்சடிலாம் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஒன்று அதோடைய லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இன்றைக்கி பண்ணுறேன் இஞ்சி தயிர் பச்சடி, இஞ்சி வெங்காயம் தயிர் பச்சடி. அது தொட்டுக்கிறதுக்கு பண்ண போகிறேன். அது என்னெல்லாம் போடணுன்ட்டு அதை காமிக்கிறேன். ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டோம். இப்போ வந்து ஸ்டீம்லாம் அடங்கிடுச்சு. எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க. இந்த பாருங்க, அடியெல்லாம் பிடிக்கல, நல்லா சூப்பராக வந்துருக்குது. அடியெல்லாம் பிடிக்காம பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்க அந்த 1 கொட்டை புளியை அதை தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி நம்ம சேர்த்துட்டோம். அது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம முந்திரியை வந்து நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். நெய் வந்து அப்படியே நிறைய பிடிக்கிறவங்க நெய் ஸ்மெல் பிடிக்கும்னா நிறைய விட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் பிடிக்காது, அதனால் நான் 2 ஸ்பூன் நெய்யில் முந்திரியை வறுத்து போடுறேன். அவ்வளோதான். இதில் இருக்கிற காய் அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே கூட சாப்பிட்லாம். இது 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன். முந்திரி வேணான்னாலும் விட்டுடலாம், இது ஆப்ஷன் தான். இது அப்படியே கூட சாப்பிட்லாம், நெய் விட்டு அப்படியே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நெய் காய வச்சு ஊற்றிட்டு சூப்பரோ சூப்பர். அப்படியே தலன்னு கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான், சாம்பார் சாதம் ரெடி. பேச்சுலர் சாம்பார் சாதம். தயிர் பச்சடி எப்படி செய்யறதுன்னு இது பண்ணுறேன். 1 கப் தயிர் எடுத்திருக்கேன் நான். வெங்காயம், பச்சை மிளகாய் 1 பொடியாக நறுக்கியிருக்கேன், இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், இதை 1 துண்டு இஞ்சி இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் நம்ம அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து போட வேண்டியது தான். அதில் இஞ்சி வெங்காயம் தயிர் பச்சடி ரெடி. இப்போ நான் பிளேட்டிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. நான் கொஞ்சம் பிளேட்டில் வச்சுட்டேன். இப்போ வந்து நான் எப்போதும் டேபிளில் உட்காந்து ரிவ்யூ சொல்லேன், சரி இன்னைக்கு சமையல் ரூம்லேயே சொல்லலாம் அப்படின்ட்டு. சுடுது, எல்லாம் கொதிக்க இருக்குது, எல்லாம் சுடுது. அந்தாங்க உங்களுக்கு ஒரு வாய், கேமராமேனுக்கு ஒரு வாய். சுடுது, கொதிக்குது. அவ்வளோதான், என்னை திட்டுவேன், கேமராமேன் திட்டுவார். அதனால நானே ஊதி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குதுங்க, இதை சொல்கிறேங்க, கமெண்ட் சொல்கிறேன். சூப்பராக இருக்குது சாம்பார் சாதம் டேஸ்ட்டு. அதுவும் அந்த தயிர் பச்சடியிலையும் அதுலேயும் அவ்வளோ அப்படியே இழுக்குது அது.
நம்ம போட்டிருக்க காய்ங்க அது குழவா வெந்த விதம், நம்ம நல்லா அதை மசாலா மிளகாத்தூள்லாம் மிளகா நெடி கிடையாது, புளி தண்ணி இப்போ ஊற்றி இறக்கணும். அது அந்த முந்திரி பருப்பு நெய் வந்து நான் கொஞ்சமாக தான் போட்டேன். நீங்கள் வந்து 2 ஸ்பூன் நெய்னா 4 இந்த சாப்பிட்றவங்கன்னா 4 ஸ்பூன் நெய் கூட விட்டுக்கோங்க தாராளமாக. அவ்வளோ அருமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த தயிர் பச்சடி இஞ்சி போட்டு பண்ணி பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பாய்.